நம்ம எல்லாருமே கொல்லிமலைக்கு ஒரு தடவையாவது போகணும்னு நினைச்சிருப்போம். ஆனா கொல்லிமலையில நமக்கே தெரியாம பல மர்மங்களும் அமானுஷங்களும் மறைஞ்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் கொல்லிப்பாவை. பாவைன்றது ஒரு அழகான ஆன்மா. சங்ககால இலக்கியங்கள்ல கூட பாவையோட பெயர் இடம் பெற்றிருக்கு. பாவை அங்க வர பயணிகள் எல்லாரையும் மயக்கி கூப்பிட்டு போய் கொலை பண்ணிடுவாங்கன்னும், அவங்களுக்கு பயங்கர அதீத சக்தி இருக்கணும் அங்க இருக்க ஊர் மக்களால் நம்பப்படுது. முதல்ல அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பாவை ஒரு தீய ஆத்மான்னு நம்பினாங்க. ஆனா சில பேர் மட்டும் பாவை ஏன் நம்ம மலைகளை காப்பாத்துற காவல் தெய்வமா இருக்கக்கூடாது, அவங்க கூட்டிட்டு போய் கொலை பண்ற எல்லாருமே கண்டிப்பா தீய நபர்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள கடவுளா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாவையோட சிலை கொல்லிமலைக்கு பக்கத்துல சுமார் 1500 வருஷம் பழமையான அரப்பளீஸ்வர் கோயில்ல இருக்கு. இந்த கோயில் வல்வில் ஓரி அப்படின்ற ஒரு மலை தலைவரால் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த பாவையை சிலர் பழங்காலத்துல ஒரு ரகசிய சடங்கு குழு வழிபட்டதாகவும், அவர்கள் இரவுல தீய சடங்குகள் மந்திர வேள்விகள்லாம் செய்ததாகவும், மிருகம் அல்லது மனித பலி கூட கொடுத்திருக்கலாம்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே பாவை அங்க இருக்க மக்களை பாதுகாக்கிறதுக்கு, அவங்களுக்கு வலிமை கொடுக்கறதுக்காக அவங்க செஞ்சாங்கன்னு அங்க இருக்க மக்கள்லாம் நம்புறாங்க. இந்த சடங்குகள் காரணமாக இன்னைக்கும் கொல்லிமலையில சில பயணிகள் அவங்கள யாரோ பின்தொடர்ந்து வர மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சில இடங்கள்லாம் ரொம்ப குளிராகவும் மரத்துல இருந்து ரத்தம்லாம் வழியிற மாதிரி இருக்குன்னு பேசிக்கிறாங்க. இப்ப நான் சொல்ல போறது கொல்லிமலையில நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு 2 மணிக்கு கொல்லிமலைக்கு பைக் ரைட் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஹேர்பின் பெண்டில் அவங்க வளையும் போது தூரத்துல ஒரு உருவம் வெள்ளை கலர்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க அது கிட்ட போக போக அந்த உருவம் அவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த முகம் சாதாரணமா இல்லை, விகாரமா ரொம்ப நீளமா இருக்கு. அதை பார்த்து அவங்க பயந்து பைக்கை கொஞ்சம் வேகமா ஓட்டி இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து சைட் மிரர் வழியா அங்க இருந்தது யாருன்னு பார்த்தா பின்னாடி அங்க அப்படி யாரையுமே காணும். அவங்க எல்லாருமே கடைசியா அவங்க வர வேண்டிய ஹோட்டலுக்கு வந்து சேர்றாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அவங்க பைக் டேங்க்ல ஒரு ஆழமான கீறல் இருந்திருக்கு. அந்த கீறல் எல்லாமே ஏதோ நெகத்தை வச்சு பயங்கரமா புரண்ட மாதிரி இருந்திருக்கு. இப்ப நீங்க கேட்டது கொல்லிமலையில நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதே மாதிரியே கொல்லிமலையில நமக்கு தெரியாத பல மர்மங்களும் அமானுஷங்களும் மறைஞ்சிருக்கு. இதே மாதிரியே நிறைய ரியல் டைம் ஹாரர் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.